குண்டுமணி குண்டுமணி வெளில வாடி. எம்மா நேரம் கூப்பிட்டு இருக்க வெளில வரல பாரு. குண்டுமணி அக்கா வாங்கக்கா. அடி நான் என்ன உங்க வீட்டுக்கு சோறு சாப்பிட வந்திருக்கேன். அக்கா வீட்டுக்கு வந்தவங்கள வாங்க தானே கூப்பிடணும், அதை கூப்பிட்டேன். அடி பணம் வாங்கி 15 நாளுக்கு மேல ஆகுது, பணம் தரணும்னு நினைச்சு என்ன இருக்கடி உனக்கு? அக்கா பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுக்கா, வீட்டில் தான்க்கா இருக்கான். அவனை பார்த்துக்கிட்டு வீட்டில் தான்க்கா இருக்கேன். அடி அவன் வீட்டில் இருந்து எனக்கு என்னடி, எனக்கு தேவை என் பணம் தான். ஏன் என் பணத்தை தரல? அவன் வீட்டில் இருந்தனால நான் வேலைக்கு போகலக்கா, பணம் அதனால தான்க்கா தரல. ஒரு வாரம் டைம் கொடுங்கக்கா, நான் பணத்தை கொடுத்துறேன்க்கா. அடி உன் மகன் ஆக்சிடென்ட் வீட்டில் இருந்து எனக்கு என்னடி, எனக்கு தேவை என் பணம். 15 நாள் தரேன்னு சொன்னேன். சரி 5 நாள் வெயிட் பண்ணி பார்த்தேன், தரல. அதான் வீட்டுக்கு முன்னாடி வந்து கேட்குறேன். இந்த கந்துவட்டி காந்தா ஏமாத்த பார்க்குறேன் நீ? அக்கா நான் ஏமாத்தலாம் பார்க்கலக்கா. நீ எந்த வயசுல கேட்டாலும் உன்னை நம்ப மாட்டேன். மரியாதையை பணத்தை போய் கந்துவட்டி காந்தா யாருமே பாவம் பார்க்க மாட்டேன். சரி உன் புள்ள ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குதா, உனக்கு பாவம் பார்த்து 5 நாள் கழிச்சு வந்து கேட்குறேன். மரியாதையை பணத்தை போயிடுவி. அக்கா இன்னும் ஒரு வாரம் மட்டும் டைம் கொடுங்க அக்கா, நான் பணத்தை எப்படியாச்சும் ரெடி பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துறேன்க்கா. இந்த கந்துவட்டி காந்தா இது வரைக்கும் யாருக்குமே டைம் கொடுத்ததில்லை. உனக்கு தான் நான் 5 நாள் டைம் கொடுத்தேன். பணத்தை வாங்கிட்டு வந்தியே, அது மாதிரி திருப்பி கொடுக்கணும். உனக்கு அறிவு இல்லடி? அக்கா பணத்தை கொடுத்துறேன்க்கா, சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்களாக்கா. அடி உனக்கு 1 மணி நேரம் தானே டைம் கொடுப்பேன், அதுக்குள்ளே என் பணம் வந்து பண்ணு சொல்லிட்டேன். அக்கா 1 மணி நேரத்தில் எப்படிக்கா நான் ரெடி பண்ணுவேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு தேவை என் பணம் தான். முதல்ல அதை எடுத்து வை. ஏமா இவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து கத்திட்டு இருக்காங்க? எனக்கு கத்திட்டு இருக்கானா? கொடுத்த பணத்தை கேட்க வந்து என்னன்னு பேசுற நீ? பணமா என்ன பண்ணும்? அத உங்க அம்மா கிட்ட கேளு. என்னமா சொல்றாங்க? உங்கள்ட்ட பணம் வாங்கிட்டீங்களா? ஆமா சித்து, நீ ஹாஸ்பிட்டல் அடிபட்டு கிடந்தப்போ அவங்கள்ட்ட கடன் வாங்கிட்டு வந்து தாண்டா மெடிக்கல் செலவெல்லாம் பார்த்தேன். அந்த வந்து பணத்தை கேட்குறாங்க. என்னம்மா சொல்றீங்க? எனக்காக தான் கடன் வாங்குனீங்களா? அதான் அவங்க வந்து திட்டுறாங்களாம்மா. என்னால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்து, நீ வீட்டுக்குள்ள போ, நான் அவளை பேசி அனுப்பி விடுறேன். அடி நான் என் பணத்தை வாங்காம உன் வீட்டை விட்டு போகவே மாட்டேன்டி. ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டேன்னு பாத்தீங்க. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, ஒரு 10 days மட்டும் எங்களுக்கு டைம் கொடுங்க. உங்க பணத்தை நாங்க எப்படியாவது திருப்பி கொடுத்துறோம். டேய் தம்பி ஏன்டா அழுகுற? அம்மா பாத்துக்கறேன்டா, அழுவாதடா. சாரிம்மா, என்னால உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைமா. இதெல்லாம் யோசிக்காமலே நான் எவ்வளவு தப்பு பண்ணிட்டு இருந்திருக்கேன். டேய் தம்பி அழுவாதடா, அம்மா பாத்துக்கறேன்டா. நீ அழுதா அம்மாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்டா. ப்ளீஸ் அழுவாதடா. மாஸ் என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்னால தானம்மா உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனையும். எனக்காக கடன் வாங்க போய் தானே அந்த ஆண்டி வீட்டுக்கு முன்னாடி வந்து இப்படி எல்லாம் திட்டுறாங்க. டேய் அழுவாதடா, நானே நீங்களா இருக்கீங்க தைரியத்துல தான் இருக்கேன். நீ எப்படி மனசு உடைஞ்சு அழுதா நான் என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் நீ வீட்டுக்குள்ள போ, நான் அவளை பேசி அனுப்பி விடுறேன். இல்லம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. டேய் வீட்டுக்குள்ள போடா, எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கேன். சரிம்மா. நான் பணம் கட்டிட்டு நிக்கிறேன், நீங்க 2 பேரும் என்ன உங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்கீங்க. சாயந்தரத்துக்குள்ள பணத்தை கொடுத்துறேன்க்கா, நீங்க வீட்டுக்கு போங்கக்கா. ஏன் என் பணத்தை வாங்காம உங்க வீட்டை விட்டு நான் போகவே மாட்டேன். இந்த கந்து வட்டி காந்த வசூல் பண்ணிட்டு தான் போவேன். குண்டுமணி என்னடி பிரச்சனை? அத்தை என் வீட்டு வரைக்கும் கேக்குது. கொடுத்த பணத்தை கேட்கணும்னா அப்படிதான் கேட்பாங்க, குச்சி குச்சினா வந்து கேட்பாங்க. குண்டுமணி என்னடி சொல்றாங்க அவங்க? அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கியிருந்தே நீ எதுக்கு சித்து அழுதுகிட்டே நிக்கிறான்? அக்கா சித்து ஹாஸ்பிட்டல் வந்தப்போ மெடிக்கல் செலுக்கு அவங்கள்ட்ட வட்டிக்கு பணம் வாங்கியிருந்தாங்க, அதை கொடுக்கலக்கா. அதனால வீட்டுக்கு முன்னாடி வந்து சத்தம் போடுறாங்கக்கா. அடே இந்த கந்து வட்டி காந்தா கிட்ட பணம் வட்டிக்கு வாங்கின? அடே நட்டுச்சு, என்ன அவ்வளோ இறக்காம பேசுற? கந்து வட்டி காந்தா உனக்கு அவ்வளோ கேவலமா போயிட்டேன். உன்ன மாதிரி கந்து வட்டியால தான் இங்கே பல குடும்பம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ குண்டுமணி குடும்பத்தையும் அழிக்க வந்துட்டியா நீ? நான் ஒன்றும் எவ குடும்பத்தையும் அழிக்க வரலடி. நானும் பணம் வச்சுக்கன்னு வாண்டடாடி கொடுத்தேன். இவன் வந்து காலில் விடாத கரையா கெஞ்சி கெஞ்சி கேட்டா, அதனால பணம் வட்டிக்கு கொடுத்தேன். டி எவ காலில் விழுந்து உனக்கு கெஞ்சின்னு உனக்கு அறிவில்லடி? எதுக்குடி நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்கோம், எங்கள்கிட்ட கேட்க வேண்டியதானே டி பணம்? இத்தனை வருஷம் பழக்கத்தையே நீ இவங்களுக்கு முன்னாடி அசிங்கப்படுத்திட்டே நீ. அக்கா எவ்வளோ பணம் தாக்கா உங்கள்கிட்ட வாங்குறது? வாங்கின பணத்தை இன்னும் கொடுக்கல. அதான்க்கா நான் இவங்ககிட்ட போய் வட்டிக்கு வாங்கிட்டு வந்தேன். அடி உங்க ட்ராமாலாம் நான் போனதுக்கு அப்புறம் நடத்துங்கடி, முதல்ல என் பணத்தை எடுத்துங்கடி. கந்து வட்டி காந்தா ஓவரா பேசாத. எவ்வளவு பணம் வட்டிக்கு கொடுத்த அவளுக்கு? சொன்ன உடனே எடுத்து வச்சிருக்கீங்களோ? இவ்வளவு பணம் மட்டும் சொல்லு. இன்னும் 10 நிமிஷம் பணத்தை வந்து மூஞ்சில வெட்டி எறிகிறேன். 30,000 பணம் வாங்கியிருக்கா. 15 நாள் தரேன்னு சொல்லி தான் வாங்கினா. 15 நாள் தரல, இன்னும் எக்ஸ்ட்ரா 5 நாள் ஆயிட்டுது. மொத்தம் 35,000 பணத்தை எடுத்து வைங்க. நான் இந்த வீட்டை விட்டு இப்பயே போறேன். என் பணத்தை கொடுத்துட்டு உங்க வீட்டுக்கு முன்னாடி நான் ஏதோ பிரச்சனை பண்ற மாதிரி பேசுறீங்க. இந்த கந்துவட்டி காந்தா அவ்வளோ இலக்காரமா பணம் கொடுக்கும்போது கொடுங்க காலில் வந்து கெஞ்சிடுது. கேட்க வந்துவிட்டா என் குடும்பத்தை வைக்க வந்துட்டேன்னு கூட்டம் கூடிய திட்ட வேண்டியதானே. ஓவரா பேசாத. இன்னும் 10 நிமிஷத்துல உன் பணம் வீட்டுக்கு வந்து சேரும். ஐயா அந்த கதைலாம் சரிப்பட்டு வராது. என் பணத்தை கொடுங்க, நான் வீட்டை விட்டு போறேன். 10 நிமிஷம் வெயிட் பண்ணு. உன் பணத்தை எடுத்துட்டு வந்து மூஞ்சில விட்டுறேன். பணத்தை விட்டுறேன்னு சொல்லி அரை நேரம் அதே சொல்லிட்டு இருக்கேன். ஒன்ன பார்த்தாலும் கொடுக்குற மாதிரி தெரியல. 10 நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணு. நம்ம என் வீட்டுக்கு போய் பணத்தை எடுத்துட்டு வந்துடுறோம். ஓடி போ, பேசிக்கிட்டே நிக்காத. போய் பணத்தை எடுத்து கொடு ஃபர்ஸ்ட். என்ன பார்த்து என்னென்ன பேசுற நீ? இவ போயிட்டு 10 நிமிஷத்துல வர பாரு. குடும்பம் நீ எதுக்கும் கவலைப்படாதடி. பணத்தை எடுத்துட்டு வந்து இப்பயே அவள்கிட்ட கொடுக்குறான். அக்கா அதெல்லாம் வேணாக்கா, வாக்கா நீ. நீ தான் பணத்தை தர மாட்டேன், கொடுக்குறவங்களுக்கு கொடுக்க மாட்டேன். நீ இந்த கந்துவட்டி காந்தாவை ஏமாத்திட்டு நினைச்சிட்டு இருக்கீங்க. அக்கா அப்படிலாம் இல்லக்கா. அவன் மட்டும் பணம் எடுத்துட்டு வராம இருக்கட்டும், அப்புறம் இருக்கும் உனக்கு. சித்து ஏன்டா நீ அழுதுகிட்டே தெருவில் நிற்கிறேன்? ஃபர்ஸ்ட் நீ வீட்டுக்கு போ. சரிம்மா. அவன் மட்டும் பணம் எடுத்துட்டு வராம இருக்கட்டும், அப்புறம் இருக்கும் உனக்கு. வடிவக்க சொன்ன மாதிரி எடுத்துட்டு வருவாங்க. வராம இருக்கட்டும் டி, அப்புறம் இருக்குடி. இந்த கந்துவட்டி காந்தா யாருன்னு உனக்கு அப்புறம் தெரியும். கந்துவட்டி காந்தா சொல்லிட்டு நட்டுச்சு. எங்கடி என் பணம்? இந்த உன் பணம் ஓவரா பேசி நிக்கிற. அப்பா கொடுத்த பணத்தை வசூல் பண்றதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருது. கொடுத்த பணத்தை வசூல் பண்றேன்னு நீ எத்தனை குடும்பத்தை அழிச்சிட்டு வந்திருக்கியோ. யார்கிட்டையும் போய் பணத்தை வச்சுக்கோ அவனுக்கு வாண்டா தள்ளலையே. வந்து என்கிட்ட கேட்குறாங்க, அதனால கொடுக்குறேன். நான் இப்படி பண்றது இல்லை, அப்படியே வந்து என்கிட்ட கேட்குறீங்க. அந்த பணம்லாம் அவங்கள்ட்ட இருந்தா வாங்கிட்ட வந்து ஏன் எதுக்கு கெஞ்ச போறாங்க? இல்லாதனால தான் வந்து கேட்குறாங்க. வாங்கிட்டுலாம் எனக்கு என்ன பேச்சு? என் பணம் வந்துச்சு, நான் கிளம்புறேன். கிளம்பு கிளம்பு. அடுத்த வாட்டி பணம் கேட்க என்கிட்ட தானே வரீங்க, அப்போ பார்த்துக்கலாங்களே. அப்போ பணத்தை வாங்கிட்டு நம்மளே எப்படி பேசுறாலும். குட்டுமணிக்கு என்னடி இதெல்லாம்? ஃபர்ஸ்ட் பணம் வேணும்னா எங்களை தானே நீ கேட்டிருக்கணும். இல்லக்கா ஏற்கனவே வாங்கின பணத்தை இன்னும் கொடுக்கல, நான் எப்படிக்கா உங்கள்கிட்ட கேட்கறது? அடியே அதுக்குன்னு நீ வட்டி கட்டி வாங்குவ?
டி பணம் இன்னைக்கு என்கிட்ட இருக்கும், நாளைக்கு வாங்கிட்டு இருக்கும்டி. நாளைக்கு வாங்கிட்ட பணம் இருக்கும்போது எங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நீ செய்யாமலேடி போயிடுவ. ஐயோ நானும் கண்டிப்பா உங்களுக்கு செய்வேன்க்கா. அது மாதிரி தாண்டி நாங்களும் இப்போ நீ கஷ்டத்தில் இருக்க நாங்கள் செய்கிறோம். சரி சரிடி, சித்து வர அழுதுகிட்டே இருந்தான், அவனை போய் என்னன்னு பாரு. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நீ மட்டும் பணம் தரலைன்னா நான் என்ன பண்ணிருப்பேனே தெரியல. இந்த கந்து வெட்டி காந்தா என் மானத்தையும் வாங்கியிருப்பா. இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்க? அவன் வர அழுதுட்டு போனால ஃபஸ்ட்டு போய் அவனை பாருடி. எனக்கு வர முக்கியமான வேலை இருக்குது, நான் போய் அதை பார்க்குறேன். சரிக்கா. என்னால் தான் அம்மாவுக்கு இவ்வளோ கஷ்டம். நமக்காக வட்டிக்கு வாங்கி போய் அந்த பொம்பளை என்னென்னு பேசிட்டு போயிட்டாங்க. வீட்டு நிலவரம் எப்படி இருக்கான்னு தெரியாமலே நம்ம பொறுப்பு இல்லாமல் இத்தனை நாள் இருந்துட்டோமே. சித்து அப்பா சித்து, என்ன அழுதுகிட்டு இருக்க? அம்மா சாரிம்மா, என்னால் தானே அவங்க கிட்டலாம் பணம் வாங்கினீங்க. டேய் அதுக்காக நீ அழுதுகிட்டு இருக்க? என்னால் தானம்மா இவ்வளோ அசிங்கமும் என்னால் தாங்கிக்கவே முடியலம்மா. டேய் உங்களுக்காக தானே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன். நீனே மனம் உடைஞ்சு அழுதுட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன பண்றது? பணம் இல்லாதவங்க அப்புறம் இருக்கிறவங்க வட்டிக்கு வாங்கி தானே ஆகணும். கந்து வெட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க இப்படி தானே பேசுவாங்க, நம்ம தான் பொறுத்து போகணும். அம்மா இப்படிலாம் கஷ்டப்படுறேன்னு எதுவும் நினைக்காத தம்பி. நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும், அது மட்டும் தான் உன் புத்தியில் இருக்குன்னு சொல்லிவிட்டேன். சரிம்மா, கண்டிப்பாக நான் நல்லா படித்து நல்ல வேலைக்கு போவோம்மா. உன் பாரத்தையும் குறைச்சிருவோம்மா. சரி சரி, உங்க அப்பா மாதிரி இல்லாமல் இருந்தால் சரிதான்டா. நீ அழுவுறத நிறுத்தாண்டா. சரிம்மா, நான் இனிமேல் அழுவ மாட்டேன். இப்போ தானே பார்க்க அழகா இருக்கு என் பிள்ளை. சரிம்மா. சரி தம்பி, நான் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன், நீ ரெஸ்ட் எடு. சரிம்மா. நம்ம அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியாமலே நம்ம இத்தனை நாள் இப்படி இருந்திருக்கோமே. இனிமேல் நம்ம மைண்டில் படிக்கிறத தவிர எதை பற்றி யோசிக்கவே கூடாது. எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம படிக்க வைக்கிறாங்க நம்ம அம்மா. நான் வேலைக்கு போன மாதிரி நம்ம அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். இனிமேல் லவ் கிவ்னு நம்ம எதை பற்றியுமே யோசிக்க கூடாது. நமக்கு நம்ம அம்மா தான் முக்கியம். இந்த பணம் இல்லாமல் தானே நமக்கு அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கணும்.